உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒன்றையொன்று ஈர்க்கிறது என்பதுதான் புவியீர்ப்பு விசை. ஆனால் ஒரு விண்வெளி வீரர் பூமியின் ஈர்ப்பு விசையை தாண்டி விண்வெளிக்கு செல்ல வேண்டுமென்றால் அவர் தப்பித்தல் வேகம் என்ற ஒரு குறிப்பிட்ட வேகத்தை அடைய வேண்டும். அந்த வேகத்தை அடையும் வரை பூமியின் ஈர்ப்பு விசை அவரை தரையை நோக்கியே இழுக்கும். அந்த எல்லையை தாண்டிய பிறகுதான் அவர் எடையற்ற நிலையை அடைந்து பிரபஞ்சத்தின் எல்லையற்ற பரப்பில் மிதக்க முடியும். இதை உங்கள் வாழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஆழ்மனம் என்பதும் ஒரு ஈர்ப்பு விசை போன்றதுதான். பழைய பழக்கங்கள், பயம் மற்றும் தோல்வி நினைவுகள் உங்களை எப்போதும் கீழ் நோக்கியே இழுக்க பார்க்கும். நீங்கள் ஒரு புதிய உயரத்தை அடைய வேண்டுமென்றால் உங்கள் உள்மனதின் குரல் ஒரு தப்பித்தல் வேகத்தை அடைய வேண்டும். அதாவது உங்கள் எண்ணங்களின் வேகம் உங்கள் தயக்கங்களை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு முறை அந்த மனத்தடையை தாண்டிவிட்டால் உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்கள் உணர்வு என்பது ஒரு ராக்கெட் போன்றது. தொடக்கத்தில் அதிக ஆற்றலை செலவழித்து அந்த தடைகளை உடைக்க வேண்டும். என்னால் முடியுமா என்ற ஈர்ப்பு விசையை விட என்னால் முடியும் என்ற உந்து சக்தி வலிமையாக இருக்க வேண்டும். ஒரு முறை உங்கள் ஆழ்மனம் வெற்றிக்கான பாதையில் நிலை பெற்று விட்டால் பிறகு நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. பிரபஞ்சத்தின் ஓட்டமே உங்களை முன்னோக்கி அழைத்து செல்லும். நாம் செய்யும் தவறு என்னவென்றால் ஈர்ப்பு விசை இழுக்கிறது என்பதற்காக பயணத்தையே நிறுத்தி விடுவதுதான். இன்று முதல் உங்கள் லட்சியங்களுக்கான வேகத்தை அதிகப்படுத்துங்கள். உங்கள் ஆழ்மனதின் தடைகளை தாண்டி பறக்க தொடங்குங்கள். ஒட்டுமொத்த ஆகாயமும் உங்களுக்கானது. வாழ்க வளமுடன்.